அது அது என்னது? நம்ம வயசுல ஒரு 5 வருஷத்துக்கு குறைக்க முயற்சி பண்ணி பார்த்தேன். எப்படி? லேகின் சாப்பிட்டா? ஹெச்இ வெல்ஸ் டைம் மெஷின்ல போன மாதிரி நானும் பின்னோக்கி பிரயாணம். கால குதிரையில். எது வரைக்கும் போனீங்க? ஃபர்ஸ்ட் நைட். நம்ம முதலிரவு வரைக்கும் போயிட்டேன். எப்ப பார்த்தாலும் இதே நினைப்பு தான். கொஞ்சம் இரு. குழந்தையா இருந்தா சும்மாவே கிடைக்கும், வாலிபனா இருந்தா கேட்டா கிடைக்கும், வயசானா பணம் கொடுத்தா தான் கிடைக்கும். அது என்ன சொல்லு? கிஸ். நேரம் காலம் தெரியாம கொஞ்சத்துல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பின்ன எது குறைச்சலுங்கிற? நான் கொஞ்சத்துக்கு ஒரு குழந்தை காணும். மது, மது, என்னவா? குழாயில தண்ணி நின்னு போச்சு. கிணத்துல இருந்து ஒரு பக்கெட் தண்ணி கொண்டு வாங்களேன். வேற வேலை இல்லையா எனக்கு? ப்ளீஸ். எஸ் டார்லிங். இப்படி கையில கொடுங்க. ஏன் வந்தீங்க? ஐயோ போயில நீங்க. மன்மதலீலை எக்குது ஆடை மந்திரம் போலே சுழலுது காளை. மன்மதலீலை மயக்குது ஆளை மந்திரம் போலே சுழலுது காளை. கேட்டவர்கள் அரும்புலியூர் சுப்பிரமணி, மங்கேன்கரசி, சண்முகம், நாகராஜ், காவேரிப்பாக்கம் சுஜாதா, தியாகராஜன், சிவபிரகாஷ், வாசுதேவன், கிருஷ்ணன், கொடுங்கையூர். இங்க பக்கத்துல பெட்ரோல் பங்க் எங்க இருக்குங்க? எனக்கு தெரியாது. சாரி, மேனர்ஸ் இல்லாம போனதுக்கு மன்னிக்கணும். நீங்க எங்க போகணும்? நான் வேணா டிராப் பண்றேன்னு. கொஞ்சம் இப்படி தள்ளி உட்காருங்க. இந்த கதவை நம்பவே முடியாது. உங்க பேர்? மாதவி. மாதவி. இந்த பேர் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு துக்கம் இருக்கணுமே. அப்ப இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்களுக்கு? இந்த கேள்விக்கு நான் எப்பவுமே இல்லைன்னு தான் பதில் சொல்வேன். ஏன்னா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒட்டகத்துக்கு ஏன் முட்டை போடுற பழக்கம் இல்ல சொல்லுங்க? இவ்வளவு உயரத்துல இருந்து போட்டா உடஞ்சு போயிடும். அதான். உங்க கன்னத்துல குழி விழுத ரொம்ப அதிர்ஷ்டம். என்ன இது? நாம பின்னாலேயே போயிட்டு இருக்கோம். அதானே ஒரு மயக்கம் தான். மயக்கம் தீரக்க வைக்கும் ஊருண்டு திரண்டு நிற்கும் வடிவங்கள் உண்டு. மயக்கம் தீரக்க வைக்கும் ஊருண்டு திரண்டு நிற்கும் வடிவங்கள் உண்டு. எனக்கு எனக்கு என்று தனக்குள் நினைத்துக் கொண்டு தொடர்பவருண்டு. மன்மதலீலை
மயக்குது ஆளை மந்திரம் போலே சுழலது காளை. எஸ், குட் மார்னிங் சார். நான் அப்புறம் பேசுறேன். குட் மார்னிங். நான் தான் உங்க புது செக்ரட்டரி. எக்ஸ்கியூஸ் மீ சார், இது என்னோட வீக்னஸ். எது? கண் அடிக்கிறதா? நோ, கண் துடிக்கிறது. பரவாயில்ல, ரசிக்கக்கூடிய வீக்னஸ் தான். சிடான் சிடான். தேங்க்யூ சார். சார், நான் பார்க்க வேண்டிய வேலை ஏதாவது? வேலை இன்னைக்கு நான் என்ன வேலை செய்யணும்னு கேட்டேன். முதல் நாள் 7-8 வாட்டி என்ன வந்து பாரு, 5-6 வாட்டி ஆபீஸ சுத்தி பாரு, 4-5 வாட்டி டைப்ரைட்டர் தொட்டு பாரு, 2 டீ, ஒரு லஞ்ச், பஸ், 5 மணி ஆயிடும். யூ மே கோ. தேங்க்யூ சார். உன் பேர் என்ன? அஞ்சு. ஆஹா. Sweet name. அஞ்சு. எல்லாம் சௌரியமா இருக்கா? எஸ் சார். இந்த ஆபீஸ் கதவுக்கெல்லாம் ஒரு வீக்னஸ், அப்பப்போ திறந்துக்கும். இது ரசிக்கக்கூடிய வீக்னஸ் இல்ல. சிரிக்கின்ற பெண்களை பார்க்கின்ற கண்ணுக்கு அழைப்பது போல சித்த துடிப்பு. சிரிக்கின்ற பெண்களை பார்க்கின்ற கண்ணுக்கு அழைப்பது போல ஒரு சித்த துடிப்பு. சிதம்பர ரகசியம் அறிந்து கொள்ள அவன் சாகசம் புரிவது என்ன நடிப்பு. சிதம்பர ரகசியம் அறிந்து கொள்ள அவன் சாகசம் புரிவது என்ன நடிப்பு. என்ன மிஸ்டர் ஈஸ்வரையர்? ஒண்ணுமில்லை, 4 மணிக்கு போகணும், பர்மிஷன் வேணும். பொழப்புக்கு உத்தியோகம், போற காலத்துக்கு ரிலிஜன் ஏதோ வச்சுட்டு இருக்கேன். முந்தா நேத்துக்கு நங்கநல்லூர் சீதா கல்யாணம், நேத்துக்கு மாம்பலம் ருக்மிணி கல்யாணம். பர்மிஷன் கேட்டேன். இன்னைக்கு யாரு கல்யாணம்? என் பொண்ணு கல்யாணம். ஐ மீன் என் பொண்ணை பாக்குறதுக்காக புள்ளியாத்துக்காரெல்லாம் வராள். பர்மிஷன் வேணும். உங்க பொண்ணு எப்படி இருப்பா? மூக்குமொழியுமே ரொம்ப நல்லா இருப்ப. கல்யாணமானவர் உங்ககிட்ட காட்டுறதுக்கு என்ன? உட்காந்துக்கோ. மாப்பிள்ளை நல்லா பாத்துக்கோ. என்ன பொண்ணை பிடிச்சிருக்க சொல்லுங்க. எனக்கு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம். மண்டு, இந்த இடத்துல வந்து ஆச்சாரம் பார்க்க கூடாது. காட்டு. ஒன் ஹவர் பர்மிஷன் கேட்டேன். எதுக்கு? பொண்ணு பாக்குறதுக்காக புள்ளியாத்துக்காரெல்லாம் வரான்னு சொன்னேனே. அதான் கல்யாணமே ஆயிடுச்சு. என்ன சொல்றேன்? ஐம் சாரி மிஸ்டர் ஐயர், நீங்க இந்த உபன்யாசம் எல்லாம் பண்றீங்களே, ஏதோ சத்காரியம். உங்ககிட்ட ஒரு சின்ன சந்தேகம். கேளுங்க. அழகா யார பார்த்தாலும் தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு சபலம் உண்டாகுதாமே, கல்யாணம் ஆன சில ஆம்பளைங்களுக்கு. அது அயோக்கியத்தனம் இல்லையோ? தெருவில் விட்டு சவட்டணும். கல்யாணம் ஆனவங்களுக்கு சபலம் இருக்கலாமா? அவளுக்கு ஆண்மை இல்லைன்னு அர்த்தம். அடுத்த பொம்மநாட்டியை பார்க்காம இருக்கிறதா ஆண்மைன்னு சொல்லி இருக்காராக்கும் திருவள்ளுவர். இதையே இன்னொரு கவிஞர் என்ன சொல்லி இருக்காரு தெரியுமா? எத்தனை கிண்ணத்தில்
இட்டாலும் மது அத்தனையும் சுவை ஒன்றாகும். எத்தனை கிண்ணத்தில் இட்டாலும் மது அத்தனையும் சுவை ஒன்றாகும். சித்திர கிண்ணத்தில் பேதமில்லை, உன் சிந்தையிலேதான் பேதமடா. அப்படியே பார்த்துட்டு இருந்தா இங்க இருந்து போக ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. நான் மட்டும் போய் ஏதாவது ட்ரெஸ் எடுத்துட்டு வரலாம்னா தனியா இருக்க பயமா இருக்குங்கிற. சரி, 2 பேருமே சேர்ந்து மோட்டார் பைக்ல போலாம்னா இந்த நிலைமையில எப்படி போறதுங்கிற. எப்படி போறது? ரெண்டுமே வேண்டாம். நான் வேண்டாம், இந்த லேடிக்கு துணையா இருக்கேன். மிஸ்டர், நீங்க போய் வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்களேன். மிஸ்டர், உதவி செய்ய நினைச்சா நீங்க போய் ஏதாவது ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்களேன். 1 minute, இத வந்துட்டேன். ஆபத்து நேரத்துல ஆண்டோ மாதிரி காப்பாத்த வந்திருக்காரு. ஏய், என்னது? எங்கெல்லாம் பெண்கள் ஆபத்துல இருக்காங்களோ அங்கெல்லாம் நான் தோணுவேன். ப்ளீஸ் போட்டுக்க சொல்லுங்க. என்ன செய்வீங்க? நான் அப்படியே எக்ஸசைஸ் பண்ற மாதிரி ஓடிடுவேன். பாய். See you. ஆண்டவன் வாரிசு வேல் முருகன், அந்த ஆதவன் வாரிசு வெண்ணிலவு. ஆண்டவன் வாரிசு வேல் முருகன், அந்த ஆதவன் வாரிசு வெண்ணிலவு. இன்னொரு வாரிசு வேண்டும் என்றோ இந்த மன்மதன் வாரிசு வந்து விட்டான். இன்னொரு வாரிசு வேண்டும் என்றோ இந்த மன்மதன் வாரிசு வந்தாளை. மந்திரம் போலே சுழலுது காளை. வயசுக்கிட்ட ஹேண்ட்ஸப்பா. இப்ப மாற்றம் பாருங்க உங்களை. Hands up! A A B B C. C. என்ன புதுசா இருக்கு? இந்த பய பொம்பளை படத்துக்கெல்லாம் மீச போட்டுக்கிட்டு இருக்கான். பொறுப்பா படிப்பு கத்துக்கிட்டுமேனுதான். வேலைக்கார பையனுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா சௌரியமா தானே இருக்கும். இத பத்தியா? பிளாஸ்டிக் லெட்டர்ஸ். நம்மளால பள்ளிக்கூடம் கட்ட முடியாது, பாடமாவது சொல்லி கொடுப்போமே. சரி சரி, சொல்லி கொடுக்கறது நீங்களாச்சுன்னு பாக்குறேன். என்னமோமா, எனக்கு தெரிஞ்ச சொல்லி கொடுக்குறேன். நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள பார் பையன் எவ்வளவு தூரம் கத்துட்டு இருக்கான்னு. நீ சொல்லுடா கண்ணா. D D E E. அப்புறம் A for Alameda, B for Bama,
C for Chandra, D for Damayanti, E for Elizabeth. இதெல்லாம் கத்து கொடுத்தாரா? இன்னும் கத்து கொடுத்தாரா? என்னது? M for miss, K for kiss, L for love, S for sex, SEX sex. இதுக்கெல்லாம் அர்த்தமும் சொல்லி கொடுத்தாரா? 5 வருஷம் கழிச்சு நீயே தெரிஞ்சுக்க வேடான்ட்டாரு. முக்கியமான லெட்டர் ஏதாவது வந்திருக்கா? முருகாசரணம் மறுபடியும் வந்திருக்கு. ஓ அதுவா? என்ன அதுவா? இத்தோட 3 லெட்டர் வந்தாச்சு. அது என்னங்கிறது முருகாசரணம்? அதானே. என்னது முருகாசரணம்? ஊர்ல பிறக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் உங்க அப்பா பேர் வைக்கிறாரு. அவர் பொண்ணு உனக்கு தான் ஒன்னையும் காணும். ஆனா ஒண்ணு, நீயே எங்களுக்கு 5 வருஷம் கழிச்சுதான் பிறந்த. பாக்கலாம். குமுதா ஒரு கேரக்டர். சர்ச்சையும் கலப்புவ, கூடவே சமாதானத்தை சொல்லுவ. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. இல்லப்பா, கல்யாணமாய் குழந்தை பிறக்காம இருக்கிறத விட நம்ம சமையல்காரி மாதிரி கல்யாணமே பண்ணிக்காம இருக்கலாம். இதோ பாரு ரேகா, கனகத்தை சமையக்காரின்னு சொல்லாது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நடத்தையில மட்டும் இல்ல, பேச்சிலும் கேரக்டர் வேணும். அவளும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி மாதிரி ஆயிட்ட அப்புறம் சமையக்காரின்னு சொல்றது தப்பு இல்லையா? கனகம் ஒரு சைலண்ட் கேரக்டர். கோச்சு கூடாது. கமான் சொல்லுங்க. சங்கிலியும் கழுத்துமா ஒய்யாரமா சாஞ்சுக்கிட்டு ரொமான்ஸ் பண்ற ஒரு அழகான பொண்ணா காட்சி அளிக்கிறீங்க. இதே தாடியோடவா? மைனஸ் தாடி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல டாக்டர். ஆனா அவர் பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அவர் கவுன் எங்கேயாவது போயிடும். அப்படியே பிளாங்க் ஆயிடுவாரு. மிஸ்டர் மது, பிளே பாயும் படிக்கணும், பகவத்கீதையும் படிக்கணும். அதான் என் பாலிசி. என் பாலிசி என்ன தெரியுமா? செக்ஸ் இஸ் லைக் மியூசிக். அது ஒரு பெரிய கடல். அதை ஃபுல்லா புரிஞ்சுக்கணும்னா ஒரு மனைவி போதாது. டாக்டர், இந்த எலும்பு கூடு ஆம்பளைதா பொம்பளைதா?